அனைவருக்கும் காலை வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகு மீன் சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு 3/4 கிலோ ரோகு மீன் எடுத்து இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு இதில் வந்து கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்னா ஆனியன், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து நாங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு 20-25 பல்லு பூண்டு இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெண்டு பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுக்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இது வந்து என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் அதிகமாகவும் சோம்பு கொஞ்சமாக இப்படி ஒரு பிஞ்ச் அளவும் எடுத்து நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் மிளகும் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி கரைசல். புளி வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு, அப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து நல்லா வந்து நான் வந்து நல்லா மசிச்சு நான் வந்து இங்கே புழிஞ்சு நல்லா சூப்பராக வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடியெல்லாம் வந்து இதோட போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பை போட்டு நல்லா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கரைச்சிக்கலாம். இதை கரைச்சிட்டு நீங்கள் வந்து புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு பாருங்கள். வாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். மீன் குழம்பு வைக்கிற வரைக்கும் நம்மளால் பசி தாங்க முடியாது அப்படின்றதுக்காக நைட்டு மீதம் இருந்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட்டோடு நம்ம வந்து ஒரு பீஸ் மாங்காய் துண்டு காரம் சேர்த்தாமல் உப்பு மட்டும் சேர்த்திருக்கேன். இதை நம்ம ஒரு கடித்து குடிச்சிட்டு தெம்பாக நம்ம வந்து ஃபிஷ் கிரேவியை வந்து ரெடி பண்ண போகலாம். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தினம் தோறும் வாங்குவேன் இதயம் இணையம். புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, இந்த மாதிரி குழம்புக்கெலாம் வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்துட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கலாம். நான் வந்து தக்காளியும் புளியும் ரெண்டையும் கரைச்சிக்கிட்டதுனால இது மட்டும் நம்ம நல்லா வதங்கினா போகும். பொடி எல்லாமே வந்து புளி கரைசல்லையே வந்து சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து அந்த ப்ரிப்பேர் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனியன், மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி கரைசலை வந்து இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து கருப்பு புளி அப்படிங்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆனால் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் உப்பு, காரம் எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு வந்து கொதிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே சூப்பராக கொதிக்கட்டும். அயலா பொரிச்சதுண்டு, கறி மீன் வறுத்ததுண்டு, அயலா பொரிச்சதுண்டு, கறி மீன் வறுத்ததுண்டு, கொடம்புளி இட்டு வைக்க நல்ல சமீன் கறியுண்டு, தும்பப்பூ நிறமுள்ள சிறுமணி சோறுண்டு, தும்பப்பூ நிறமுள்ள சிறுமணி சோறுண்டு, உப்புழிக்க மாங்கையுண்டு, உன்னால் வாழ்மை துண்ணனே. குழம்பு ஃபுல்லாக வந்து மீன் துண்டுங்களை வந்து சேர்த்தாச்சு. நான் வந்து கருப்பு புளியில் வந்து குழம்பு ப்ரிப்பேர் பண்ணதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள்.
அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.